அவர் சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஜாக்சன் சிங்கிள் ஷாட் அப்படின்ட்டார். சரி வச்சுக்கிட்டாங்க. அவர் சொல்லுவோம் என்னன்னு. ஆனா படமா பார்க்கும்போது, ஏன்னா படம் பார்க்கறதுக்கும் அவர் சொன்னதுக்கும் பல மாசங்கள் தாண்டிடுச்சு. விடுதலை 1 வரும்போது. இப்ப நான் ஈகரா இருக்கக்கூடாது. சிங்கிள் ஷாட்னாரு. ஒரு ட்ரெயின் அப்படி காமிச்சிட்டு போயிடுவாரோ. வாட் இஸ் தி சிங்கிள் ஷாட் அப்படின்னா, ஏன்னா இது மாதிரி நிறைய எடுப்பாரு. படத்துல வரும்போது இல்ல ஆக்சுவலா தேவைப்படல அப்படிம்பாரு. ஏன்னா கதைக்கு என்ன வடசென்னையில் இது நடந்தது. ஜெயில் செட் வந்து அவ்வளோ எடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்றாரு. ஜாக்சன் சாரி ஜாக்சன் அதுல எதுக்கு சாரி இல்லாம இல்ல நம்ம நிறைய எடுத்தோம்ல. பட் அதுல ஒரு 19 மினிட்ஸ் நம்ம தான் வைக்க முடியும். நான் சொன்னேன் 2 ஷாட் வச்சிங்கனாலும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம அவ்வளோ ரசிச்சோம். இந்த கதை வந்து இந்த இடத்துல வரணும். நம்ம சென்னை சென்ட்ரல் ஜெயில ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சோம். அது 2 ஷாட்ல வந்தாலும் இல்ல ஜாக்சன் நீங்க அவ்வளோ எக்ஸ்டென்சிவா போட்டிருக்கீங்க. நானும் எடுத்தேன். பட் கதையில வந்து அது தேவைப்படல. நான் சொன்னேன் அவ்வளோதானே தேவைப்படலன்னா தேவைப்படல. ஸோ அது மாதிரி ட்ரெயின் அப்படி போயிடுமோன்னு இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து திருப்திப்படுத்திடுச்சு. இது போதும்னு. இருந்தாலும் இப்போ செகண்ட் ஹாஃப்ல காட்டணும்னா திருப்பி அதே ட்ரெயினை காட்ட மாட்டாரு. ஓகே ட்ராக்குள்ளே ஏதோ திருப்பி போவாரோ அப்படின்னு அப்புறம் யோசிக்கும் திருப்பி இங்கே பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த பாம்பிளாஸ்ட்லேருந்து மொத்தமாகவே எடுத்து வச்சிருக்காரு அப்படின்றது.